இந்த இரண்டாம் காலாண்டின் மைய கருவாக வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஆராயும் விதங்களை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஹவு டு இன்டர்பிரட் பைபிள் ப்ராஃபஸி. பைபிள் ப்ராஃபஸியை, தீர்க்க தரிசனங்களை எப்படியெல்லாம் வியாக்கியானம் செய்யலாம், இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள் என்று நமக்கு பாடத்தின் தலைப்பாக, இந்த பாட புத்தகத்தின் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. இன்றைக்கி அதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தின் சில நியதிகள் என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு இன்றைய தினத்தின் பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. வாரம் ஒரு முறையாவது உம்முடைய பாதத்திற்கு வந்து பாடம் படிப்பது ஆனந்த பாக்கியம் ஆண்டவரே. அப்பா, இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கும், அறிந்து கொள்வதற்கும், தெரிந்து கொள்வதற்கும் எங்களுடைய சிந்தனை குறுகியதாக இருக்கிறது. அதற்கான திறன் எங்களிடத்தில் இல்லை. ஆகிலும் ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள், கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி பேசுகிற என்னுடைய இதயத்தில் உள்ள எல்லா அழுக்கையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவையெல்லாம் மன்னித்து நீக்கி என்னை நீர் பயன்படுத்த இந்த நேரத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகள் தாகத்தோடு, வாஞ்சியோடு, பசியோடு, விருப்பத்தோடு, ஆசையோடு, ஏக்கத்தோடு கவனிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவருடைய அந்த பலமுள்ள செயல் செய்கை இந்த பாடம் படிப்பதற்கு எங்கள் இருதயத்திலும் செயல்பட கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே இந்த ஜெபத்திற்கு இப்பொழுதே பதில் வேண்டுமாய் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தீர்க்க தரிசனத்தின் சில நியதிகள் இந்த காலாண்டு முழுவதுமாக பாடங்கள் நாம் படிப்பதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஆர்வம் மூட்டும் விதத்தில் இருக்கிறது. அதை படிக்க படிக்க அந்த சுவாரஸ்யத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்களும் அந்த பாடத்தின் சில பகுதிகளை, அந்த சுவாரஸ்யங்களை புரிந்து கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே. தீர்க்க தரிசனம் புரிந்து கொள்ள சில தகுதிகள். தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கணுன்னா என்ன தகுதி வேணும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு நம்ம என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஃபஸி படிக்கிறதுக்கு நம்முடைய ஹார்ட், நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி வேதத்தில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. சரிங்களா? ஓகே, சரி. தீர்க்க தரிசனம் புரிந்து கொள்ள சில தகுதிகளில் ஒரு இமேஜ் ஒன்று நான் போட்டிருக்கிறேன். யாருக்காவது அது தெரியுதா, புரியுதா? இருக்குது. 2 ஒலிவ மரங்கள், நடுவில் 7 தண்டுள்ள குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குக்கு தேவையான எண்ணெய் அந்த 2 ஒலிவ மரத்திலிருந்து போவதாக காட்சியளிக்கிறது. சரிங்களா? 2 ஒலிவ மரம், நடுவில் 7 தண்டுள்ள குத்து விளக்கு இருக்கதா பார்க்க முடியுது. இது என்ன அர்த்தம் நமக்கு தெரியுமா? தீர்க்க தரிசனம் படிப்பதற்கான அடிப்படை தகுதி என்னங்கிறத இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த தரிசனம் யாருக்கு காட்டப்பட்டது, யாரோ சொல்ல முடியுமா? சகரியா. ரொம்ப பெர்ஃபெக்டாக சொன்னீங்க, சகரியா. ஓகே. இந்த சகரியாவை பாருங்கள். இந்த தரிசனம் கண்ட உடனே என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அப்போ தீர்க்க தரிசனத்தை பொறுத்த மட்டில் தெரிஞ்சுக்கிற ஆர்வங்கிறது அடிப்படை தகுதி. தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அடிப்படை தகுதி. அதை தாண்டில ஒரு விஷயத்தை பாருங்கள். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? யாராவது ஒருத்தவங்க நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, என்ன உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் தெரியுமே அப்படின்னு இல்லை, ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்போ தீர்க்க தரிசனம் படிக்கிறதுக்கான முதல் தகுதி, எனக்கு எதுவும் தெரியாது. நான் 30 வருஷமாக சர்ச்சுக்கு வரலாம், 50 வருஷமாக சர்ச்சுக்கு வரலாம், பிறந்ததுலேருந்தே இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களா இருக்கலாம். எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தன் உட்காந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு தான் வெளிச்சம் கிடைக்குது. சரிங்களா? இன்னொரு விஷயம், அதே அதிகாரத்தில் மற்றொரு முறை நீங்கள் பாருங்கள். மற்றொரு முறை, ஒரே நிமிஷம். ஓகே. ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனை எனக்கு தெரியாது என்றேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? யார் ஒருத்தவங்க
எனக்கு தெரியாது அப்படின்னு படிக்கிறாங்களோ, அந்த வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் பரலோகம் பாடம் நடத்தணும்னு ஆசைப்படுது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்கக்கிட்ட என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனிதன் மிகச்சிறந்த அறிவாளி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா, ஆசைப்பட்டானா, மிகச்சிறந்த அறிவாளி ஆகணும். அப்போ ஊரில் உள்ள எல்லா ஆசிரியர்கிட்டையும் போய் என்ன பண்ணிடலாம், பாடம் படிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா ஆசிரியர்கிட்டையும் போய் பாடம் படிச்சிட்டான். கணக்கு ஆசிரியராக இருக்கட்டும், வரலாறு ஆசிரியராக இருக்கட்டும், எல்லா அறிவியல் ஆசிரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் போய் பாடம் படித்து மிகச்சிறந்த கல்விமானாக இருக்கிறான். அப்போ நான் தான் ஊருக்குள்ளே பெரிய அறிவாளின்னு அவன் சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ ஊரில் உள்ளவங்க ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஊருக்கு வெளியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்டையும் நீ போய் பாடம் படிச்சுட்ட அப்படின்னா நீ மிகச்சிறந்த அறிவாளியாகலாம், எல்லாத்தையும் விட மேலாயிரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவர்கிட்டையும் போய் படிச்சிடலாம் பாடத்தைன்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில் உள்ள அந்த நபருடைய வீட்டை போய் பார்த்தா ஒரு குடில், ஒரு கூரை போட்ட ஒரு குடில். அந்த குடிலில் போய், ஐயா நீங்கள் தான் மிகச்சிறந்த அறிவாளியாச்சாமே, உங்கள்கிட்ட பாடம் படிக்கிறக்கா நான் வந்திருக்கேன். நீ யாருப்பா, என்ன விவரம்னு? இந்த மாதிரி எல்லார்ட்டையும் நான் பாடம் படிச்சிட்டேன், உங்கள்கிட்டையும் பாடம் படிக்கிறக்காக வந்திருக்கிறேன். படித்தேன்னா நான் சிறந்த அறிவாளி ஆயிடுவேன், எல்லாரையும் விட நான் சிறந்த அறிவாளி ஆயிடுவேன். சரிப்பா, நாளைக்கு நம்ம பாடத்தை துவக்கலாம். அந்த பாடத்தை படிப்பதற்கு நீ காலையிலே வந்துடுன்னு சொல்கிறாரு. காலையில் அவர் வெள்ளனே வந்துட்டார், விடிய காலையிலே வந்துட்டார். வந்த உடனே கதவு தட்டியிருக்காரு. அந்த ஐயா, அந்த அறிவாளி வெளில வர்றாரு. வந்த உடனே, என்னங்க காலைல வெள்ளனே வர சொன்னீங்க, இன்னும் நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்கன்னொடனே, ஐயா வந்து உட்காருங்க, பாடம் படிக்கலாம், உங்களுக்கு சூடாக ஏதாவது ஒரு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குடிலில் உள்ள அந்த அறிவாளி என்ன பண்ணுறாருன்னா, சூடாக ஒரு சுக்கு காப்பி ரெடி பண்ணி கொண்டு வரார். வச்சார் அவர் முன்னாடி. இவர் ஆர்வத்தில் அடுத்து என்ன சொல்லிக் கொடுப்பாரோன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இவர் சுடு காப்பி அதுன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த பாத்திரத்தை 2 டம்ளர் இந்த பக்கம் வைக்கிறார். குடிலில் இருக்கிற அறிவாளி ஒரு பக்கம் டம்ளர் வச்சுருக்கிறாரு, அந்த கற்றுக்கொள்ள வந்தவர் இடத்துல ஒரு டம்ளர் வச்சிருக்கிறார். கூடையில் அந்த சுக்கு காப்பி இருக்குது. இப்போது அந்த கற்றுக்கிட்ட வந்தவருடைய டம்ளரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கூழாங்கல்லால் நிறைக்கிறார். கூழாங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுறாரு அந்த டம்ளரில். கூழாங்கல்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சுடு காப்பியை மேலே ஊற்றுறாரு. என்ன பண்ணுன்னா, அது பட்டு என்ன பண்ணும், வெளியில் தெரியும். நீங்கள் ஒரு அறிவாளின்னு நான் பாடங்கத்துக்கு வந்தால் நீங்கள் சரியான முட்டாளாக இருக்கிறீங்களே அப்படின்னு அவர் பார்த்து கேட்க, நல்லா கவனி, இதில் ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம் இருக்குது? எவன் ஒருவன் வெறுமையான பாத்திரத்தோடு வருகிறானோ அவனை நிரப்பி விடலாம், நிரம்பின பாத்திரத்தோடு வருகிறவனை என்ன பண்ண முடியாது, நிரப்ப முடியாது. உன்னுடைய பாத்திரத்தில் என்ன போட்டு வச்சுருக்கேன், ஏற்கனவே கூழாங்கல்லாம் ஏகப்பட்டது போட்டு வச்சுருக்கேன், நான் என்ன ஊற்றினாலும் அது பட்டு என்ன தான் பண்ணும், தெரிக்கும். அப்போ வெறுமையான பாத்திரத்தோடு தெரியாது என்ற மனநிலையில் ஒருவன் இருந்தால்தான் என்ன பண்ண முடியும், பாடம் கற்றுக்க முடியும். இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த தெரியாதுங்கிற விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, சகரியா புரிஞ்சுக்கிட்டார். நாமளும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம அழகான அதிகமான ஆழமான பாடங்களை படிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்களுக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. தீர்க்க தரிசன வசனங்களை சிந்திப்பது எப்படி, சரி, எப்படி ஆராய்ச்சி செய்கிறது, இல்லை எப்படி திங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனம் ஃபஸ்ட்டு வாசிக்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். ஹவு டு திங்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்பாங்க. எப்படிங்க சிந்திக்கிறது? பொதுவாக இப்பொழுது உள்ள அந்த கல்வி திட்டத்தில் ஒரு மாணவனை சிந்திக்க வைக்கக்கூடிய கல்வி அமைப்பு நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை கேட்டுக்குவாங்க, மனப்பாடம் செஞ்சுக்குவாங்க. ஆனால் சிந்திக்கிற திறன் கொஞ்சம் குறைவாக இருக்குது. எப்படி சிந்திக்கணுங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்க போகிறோம். பாட புஸ்தகத்தில் உள்ள விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஹவு டு திங்க், எப்படிலாம் சிந்திக்கலாங்கிறதையும் கற்றுக்க போகிறோம். ஹவு டு திங்க் பைபிள் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனங்களை எப்படி சிந்திக்கலாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. என்னிடத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன இருக்குது, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா? வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் தமிழ் என்ன சொல்லுவாங்க? சரி யோசிங்க, பிறகு முடிஞ்சால் நான் பதில் சொல்கிறேன். நல்லா கவனிங்க.
இந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மேஜையின் மேலே வச்சிட்டார். மேஜையின் மேல் வைத்து விட்டு இந்த வாட்டர் பாட்டிலை பற்றி நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஆசிரியர்கள் நிறைந்த அவையில் என்ன பண்ணான்னா கேள்வி கேட்க சொன்னார். எத்தனை கேள்வி வேணால் கேட்கலாம், என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். எதை பற்றி? வாட்டர் பாட்டிலை பற்றி. நல்லா கவனிங்க, இது தீர்க்கதரிசனம் படிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் இதில் குவிக்க வேண்டுமா, கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்குறேன். நல்லா கவனி. அப்போ ஆசிரியர் கூட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ அந்த விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம், ஆனால் அது டைம் ரொம்ப ஆயிருங்கிறனால சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. தமிழ் ஆசிரியர் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டில் என்பதற்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டார். சரிங்களா? ஆங்கில ஆசிரியர் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டிலுக்கான சினானிம் வேறொரு ஆங்கில பதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். சரிங்களா? ஓகே. கணக்கு டீச்சர் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த பாட்டிலுடைய அந்த டயமீட்டர், அதனுடைய சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டார். சரிங்களா? அந்த பள்ளிக்கூடத்தின் கணக்கு பிள்ளையான அந்த ட்ரெஷரர் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த பாட்டில் எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு கேட்டார். அங்கே இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன கேட்டாங்கன்னா, இது எவ்விதமான வேதியியல் பொருட்களால் செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்க. அங்கே உள்ள பாட்னி டீச்சர் என்ன கேட்டார் அப்படின்னா, இது மக்கும் தன்மை கொண்டதா மக்காத தன்மை கொண்டதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் டீச்சர் இது சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா இல்லை ரிஃப்ராக்ட் பண்ணுமா, இது எப்படிப்பட்ட தன்மை கொண்டது அப்படிங்கிறத கேட்டாங்க. வரலாற்று ஆசிரியர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த பாட்டிலுக்கு ஏதாவது சரித்திர பின்னணி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஜியாகிரபி டீச்சர் இந்த பாட்டில் எந்த இடத்தில் செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரே ஒரு பாட்டிலுக்கு எத்தனை கேள்வி. இந்த மாதிரி ஒரு பாட்டிலை வச்சு ஒரு சர்ச்சில் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணேன். அந்த சர்ச்சில் 70 கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? அதனால தான் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னா பாட நேரம் பாஸ்டரை பாதிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம இதோட நிப்பாட்டிக்கிறோம். சரி, ஒரு பொருளை எவ்விதத்திலெல்லாம் சிந்திக்கலாங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ அடுத்ததான் நல்லா கவனிங்க. அடுத்ததான் இப்போது பைபிள் இப்போ வாட்டர் பாட்டிலுக்கு பதிலாக பைபிளை நம்ம சிந்திக்கலாம். சரிங்களா? சிந்திக்கலாம். சில கேள்விகளை நான் கேட்குறேன், உங்களுடைய சிந்தனைக்கு அந்த கேள்விகள் வருதாங்கிறத நீங்களும் பாருங்கள். சரிங்களா? பைபிளுக்கு உள்ளே இருந்து நான் கேள்வி கேட்க போகிறதில்ல. பைபிளுக்கு வெளியிலேருந்து ஒரு சாமானியனாக பைபிளை பார்த்தா என்ன கேள்வி வரும்னு நான் என்ன பண்ணுறேன் கேட்குறேன். பைபிள் யார் எழுதினது? பைபிள் எத்தனை வருட பழமையானது? பைபிள் எந்த மொழியில் எழுதினது? பைபிள் எத்தனை வருடங்களாக இந்த உலகத்தில் இருக்கிறது? பைபிள் இக்காலத்திற்கும் பொருத்தமானது தானா? பைபிள் இதிகாச கதைகளால் நிறைந்ததா? பைபிள் உண்மை என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? பைபிள் சொல்லுகிற காரியங்களின்படி வாழ முடியுமா? இந்த பைபிள் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பைபிள் படித்தால் வாழ்க்கை மாறுமா? இந்த பைபிள் மத சார்ந்த புத்தகமா? இப்படின்னு என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். நான் சொல்கிற பிறகு ஒரு 8 to 10 கேள்வி கேட்டிருப்பேன். அப்போ ஒரு பொருள் பாட்டிலை வச்சு பல விதத்தில் நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரு புத்தகத்தை வச்சு என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். சரிங்களா? இப்போது தீர்க்க தரிசனத்தை எப்படி சிந்திக்கலாங்கிறதுக்குள்ளே போகிறோம். சரிங்களா? ஓகே, சிந்திக்கலாங்கிறதுக்குள்ளே போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து எப்படி சிந்திக்கலாங்கிறதுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், வாட்டர் பாட்டிலை சிந்திக்கிறதுக்கு எடுத்தோம். அடுத்ததான் பைபிளை சிந்திக்கிறதுக்கு எடுத்தோம். இப்போ ஒரு வசனத்தை சிந்திக்கிறதுக்கு எடுக்கலாம். ஒரு வசனங்கிறதுக்காக அங்கே பிக்சர் போட்டிருக்கேன், அந்த வசனம் இல்லை, ஒரு வசனம் எடுத்துக்கலாம். ஒரு வசனத்துலேயும் உள்பகுதியை என்ன பண்ணுறேன், எடுக்கிறேன். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். சரிங்களா? இதை எப்படி சிந்திக்கலாம், எப்படி சிந்திக்கலாம்? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள்.
எதை தேடணும், எப்போ தேடணும், எங்கே தேடணும், யார் தேடணும், எது வரைக்கும் தேடணும். தேடணும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எதுவும் தொலைச்சிட்டோமா? தேடுனா என்ன பலன் கிடைக்கும், தேடலைன்னா என்ன பிரதிபலன் நமக்கு இருக்கும்? தேடுங்கன்னு சொன்னாங்களே, இது பொருளா நபரா? தேடுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? ஒருத்தர் தான் தேடணுமா? பகல்லையும் தேடலாமா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு வசனத்தை படிக்கிறதுக்கு ஏன், எப்படி, எங்கே, யார், எவ்வாறு, எப்பொழுது, எல்லா கேள்வியும் ஒரு வசனத்தில் வச்சு என்ன பண்ணலாம்? நாம் தேடவும் சிந்திக்கவும் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? யாரை தேடணும்? பைபிளில் யாரை தேடணும் அப்படின்னு கேட்டோன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லுது. எப்போ தேடணும்னு கேட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக ஆண்டவரை தேடலாம், ஆனால் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடலாம். ஆனால் விசேஷமாக ஒரு டைம் பைபிள் சொல்லியிருக்கு, எப்போ தேடணும்னு சொல்லியிருக்கு? அதிகாலையில் தேடணும். முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். சில பேர் எதுக்காகவும் ஆண்டவரை தேடினாங்க அப்படின்னா அப்பத்துக்காக என்ன பண்ணாங்க? தேடினாங்க. எப்படி தேடக்கூடாது? ஆடை தொலைச்சவங்க தேடினாங்க, கண்டுபிடிச்சாங்க. காசை தொலைச்சவங்க தேடினாங்க. நான் தொலைச்சது ஆடா, தொலைச்சது காசா, இல்லை நான் தொலைச்சது நபரா? இயேசுவே நான் தொலைச்சிட்டேனா? அப்படி ஒருத்தவங்க தொலைச்சவங்க தேடினாங்க. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். திருவிழாவில் தொலைச்சிட்டாங்க பெற்றோர். நான் சொல்கிறேன் புரியுதுங்களா? அப்போ ஒரு வசனத்தை எடுத்து 10 கேள்விகள் கேட்டும் தேடலாம், 100 கேள்விகள் கேட்டும் தேடலாம். எவன் ஆழமாய் தேடுகிறானோ அவனுக்கு ஆழமான சத்தியங்கள் கொடுக்கப்படும். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். ஒரு வசனம் இப்போ கேளுங்கள்லே நீங்கள் கேட்கலாம். கேளுங்கன்னு சொல்லிட்டீங்க, எதை வேணால் கேட்கலாமா? யார்கிட்ட கேட்குறது, எப்போ கேட்குறது, எப்படி கேட்குறது, கேட்குறதுக்கு தகுதி இருக்குதா? எனக்காக கேட்கலாமா, மற்றவங்களுக்காக கேட்கலாமா? கேட்குறதுக்கு வரையறை எதுவும் இருக்குதா? 10,000க்குள்ளே தான் கேட்கணுமா, இல்லை 1,00,000க்குள்ளே தான் கேட்கணுமா? உயிரற்ற பொருட்கள் கேட்கலாமா, உயிருள்ள பொருட்கள் கேட்கலாமா, வடிவத்தில் உள்ள பொருட்கள் கேட்கலாமா, உணர்வு சார்ந்த பொருட்கள் கேட்கலாமா? என்ன பண்ணலாம்? கேட்கலாம். சரிங்களா நான் சொல்கிறது? அப்போ ஒரு பொருளை சிந்திக்கிறதுக்கு சிந்தனை நமக்கு தேவை, ஒரு வேதத்தை சிந்திக்கிறதுக்கு சிந்தனை தேவை, ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். பதில் தெரியணும்னு அவசியம் கிடையாது, சிந்திக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லாவற்றிற்குமான பதில் ஆண்டவர். சரிங்களா? ஓகே, சிந்திக்கிறதற்கான ஒரு படி நம்ம எடுத்து வச்சுருப்போம் நம்புறேன். சரி, மூணாவது, பெரும்பாலும் தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி பேசுகிறது. தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி பேசுகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவருடைய இதயத்தின் நிறைவினால் தீர்க்க தரிசனத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்குறாங்க. The purpose of prophecy is knowing Jesus. இயேசுவை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா நான் சொல்கிறது? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை 5ஆம் சுவிசேஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 4 சுவிசேஷங்களும் வெளிப்படுத்தாத இயேசுவை பற்றின அநேக காரியங்களை வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம் சொல்லுது. எப்படி சொல்கிறேன்? தாவீதின் வேறுமானவர்னு ஒரு நாமம் அவருக்கு அங்கே இருக்குது வெளிப்படுத்தலை. ஏன் அப்படி இருக்குது? சிந்திக்கணும். ஆமென்கிற ஒரு நாமம் ஆண்டவருக்கு இருக்குது, அதை நம்ம சிந்திக்கணும். திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர்னு ஒரு நாமம் அவருக்கு இருக்குது, அது ஏன்னு நம்ம சிந்திக்கணும். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படின்னா என்ன நம்ம சிந்திக்கணும். உண்மையுள்ள சாட்சின்னு அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அப்படின்னா என்னன்னு நம்ம சிந்திக்கணும். அப்போ ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி அதிகமாக பேசுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனத்தில் படிக்கலைன்னா தீர்க்க தரிசனம் படித்தும் பதர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? படித்தும் முட்டாள்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கேன், பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன்னா படித்தும் பதறாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி படித்தும் பதறா சில பேர் பைபிளில் இருந்தாங்க. யாரும் சொல்லட்டுமா?
ஏரோது காலத்தில் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றின ஞானிகள் வரும்போது ஏரோது கூப்பிட்டு கேட்குறாரு, ஆசாரியர்களையும் அங்கே உள்ள வேதபாரரையும் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கன்னு கேட்டோடனே இவங்க என்ன சொன்னாங்க? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதயாவில் நீ சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார்னு என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா? They know prophecy. They know the exact place. They know the exact event. எந்த நிகழ்வு என்பதில் புரிதல் இருந்தது, எந்த இடம் என்பதில் புரிதல் இருந்தது. They doesn't know the person. அவர்கள் எந்த நபரை பற்றி சொல்லுகிறது என்பதை பற்றின தெளிவான புரிதல் இல்லை. ஏனென்றால் அந்த நபர் பிறந்தும் அவர்கள் போய் பார்க்கல. நான் சொல்ல புரியுதுங்களா? எந்த இடத்துல பிறப்பாருன்னு தீர்க்க தரிசனம் தெரியுது, எந்த ஈவெண்ட்டு நடக்குங்கிறது தெரியுது. ஆனால் யாரை தரல? இயேசுவை தரல. தூரத்திலிருந்து வந்தவன் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு இயேசுவை பார்த்துட்டு போயிட்டான். தீர்க்க தரிசனம் படித்தவன் இயேசுவை பார்க்காம விட்டுட்டான். அப்போ இயேசுவை பார்க்காம நீங்கள் தீர்க்க தரிசனம் படிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சிங்கம் என்னன்னு சொல்லுவோம்? பாபிலோன். கரடி மேதிய பெர்ஷியா. சிவிங்கி கிரேக்க சாம்ராஜ்யம். கெடிதம் பயங்கரமான மிருகம் ரோம சாம்ராஜ்யம். அதில் உள்ள சின்ன கொம்பு யார்? போப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் அதிகமாக படிக்கிற நாம, இவர்களை பற்றின விஷயங்களை புரிந்து கொள்கிற நாம அதிக நேரத்தில் இயேசுவை பற்றி என்ன பண்ணுறதில்ல? புரிஞ்சுக்கிறதில்ல. We meditate more on Pope than about hope in Jesus. போப் பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? கத்தோலிக்க சபை என்ன கொண்டு வந்துச்சு, எப்படி உபத்திரவப்படுத்துச்சு, எத்தனை வருஷம் உபத்திரவப்படுத்துச்சு, யார் மாறினாங்க, யார் கைது பண்ணாங்க, எத்தனை வருஷம் அரசாட்சி, இருண்ட காலம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் தெரிந்த நமக்கு யார் மட்டும் தெரிகிறதில்ல அநேக நேரத்தில்னா இயேசுவை பற்றி தருது. அதனால் போப்பை விட இயேசுவுக்குள்ளான ஹோப் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொல்ல புரியுதுங்களா? ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ராஜ்யம் வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை அவர் கொடுப்பார். அதை எந்த கொம்புகள் கொண்ட மிருகத்தாலையும் தடுக்க முடியாது. அதுதான் அங்கே உள்ள ஹோப். நான் சொல்கிற புரியுதுங்களா? இந்த உலகத்தில் உபத்திரவப்பட்டவர்களுக்கு இயேசுவின் ராஜ்யம் உண்டு. அதை எந்த கொம்புகள் கொண்ட மிருகங்களாலே என்ன பண்ண முடியாது? வீழ்த்த முடியாது. அல்ல, இயேசுவை படிக்காமல் தீர்க்க தரிசனம் படித்தால் நாம் இயேசுவை விட்டு விடுவோம். அதனால் the first prime focus is knowing Jesus. நான் சொல்ல புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது போகலாம். அடுத்ததான் தீர்க்க தரிசனம் எனக்காக எழுதப்பட்டு இருக்கு. இப்போ கவனிங்க, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாக நான் பிரசங்கம் செய்யும் போதும் கூட, சிலர் பிரசங்கம் செய்யும்போது கூட, இந்த பிரசங்கம் கேட்ட சில பேர் சொன்னதை நான் உங்களுக்கு பதிவு பண்ண நினைக்கிறேன். இன்றைக்கி பிரசங்கம், நீங்கள் பண்ண பிரசங்கம் இந்த சர்ச்சில் இல்லை, இந்த நபருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? அடப்பாவத்தை, நம்ம பிரசங்கங்கிறது எல்லாருக்குமே போய் சேரணும் தானே பேசுகிறோம். அப்போ இது ஊருக்கு நான் போனாலும் இந்த பிரச்சனை இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி பிரசங்கத்தில் உயர் அதிகாரியெல்லாம் தாக்கி விட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐயோ, மற்றவர்கள் தாக்கப்படுவது இருக்கட்டும், உங்கள் மனசு தாக்கப்பட்டதா? இயேசுவின் வார்த்தைகள் உங்கள் மனசை ஏற்றுக்கிச்சா அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நல்லா கவனிங்க. இப்போது நேபுகாத் நேச்சாருக்கு அந்த சிலை கனவு வந்துச்சு. இந்த சிலை கனவு பற்றி சொல்லும்போது தானியேல் விளக்குறாரு பாருங்க. பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் யாருக்கு படிக்கிறாங்களோ, யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ பாடம் இருக்குது. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ நேபுகாத் நேச்சர் அதில் தலை நான் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ நான் படிக்கும்போது எனக்கும் ஏதோ வச்சிருக்கிறார் அதில். அது அவருக்காக எழுதப்பட்டது கிடையாது. அவருக்காக எழுதப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த நீங்கள் மெடிசின் வாங்கும்போது பின்னாடி எக்ஸ்பைரி டேட் இருக்கும் பார்த்தீங்களா? எக்ஸ்பைரி டேட் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த தீர்க்க தரிசனம்லாம் ஒளிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது கிடையாது. இன்றைக்கி நமக்கும் அதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது, நான் படிக்கணும். என் வாழ்க்கையில் ஏதாவது உயர்ந்த பொருட்களினாலான சிலைகள் என் வாழ்க்கையில் இருந்தால் சீக்கிரம் அது தவிடுவிடை ஆகப் போகிறது. ஏன்னால் தேவனுடைய ராஜ்யம் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எளிமையாக சொல்கிறேன், இன்னும் ஆழமாக படிக்கலாம். சரிங்களா? கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னொரு கனவு காண்றார், பெரிய மரம் கனவு காண்றார். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர் தான். அந்த மரம் யார்? நீர் தான். இப்போ நம்ம படிக்கும்போது, ஆண்டவரே நானும் அந்த மரம் மாதிரி இருக்கிறேன், நான் படிக்கணும். சிலையை பற்றி படிக்கும்போது அந்த சிலையினுடைய தன்மைகள் ஏதாவது என்கிட்ட ஏதாவது இருக்கான்னு படிக்கணும்.
இது அவங்கள சொல்கிறது இவங்கள சொல்ல படிக்கூடாது, என்னை பற்றி ஏதோ சொல்லுது. மூணாவது, இந்த தாவீதை நாத்தான் சந்திக்கும் போது இந்த ஐஸ்வர்யவான் ஒருவன் தரித்திரனாகிய ஒருவனுடைய ஆட்டை திருடி விட்டதை பார்க்க முடியுது. அப்போ பாருங்க, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீ ஏன் அந்த மனுஷன்? ஒரு ப்ராஃபஸி படிக்கிறீங்கன்னா அதில் உங்களை பற்றி ஏதோ சொல்லுது ப்ராஃபஸி. சரிங்களா? அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ தீர்க்க தரிசனத்தில் ரோம ராஜ்யம், போப்புவின் ராஜ்யம், இது இந்த சபைக்காக எழுதப்பட்டதுன்னெலாம் பார்க்காம இயேசுவை பற்றி சொல்லுகிறது, பிற்பாடு என்னை பற்றி சொல்லுகிறது. எனக்கு என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது அவங்களுக்காக சொல்லப்பட்டதுன்னு பார்த்துடக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. எல்லா ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்கிரிப்சரும் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. வாசிப்போமா? இன்னொன்று, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. எனக்கு பர்சனலாக ப்ராஃபஸி, இட்ஸ் ஃபார் மீ, எனக்காக எழுதப்பட்டிருக்கு. அநேக நேரத்தில் வாதங்கள் செய்வதற்காக பயன்படுத்தப்படுது தீர்க்க தரிசனம், அதுக்காக கிடையாது. இந்த தீர்க்க தரிசனம் ஒருத்தன் படித்தானா அவன் மனசு மாறிடும். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம் படித்தான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் சண்டையே வராது, ஃபேமிலியில் சண்டை வராது. எப்படின்னு சொல்லுங்கள்? எப்படின்னு சொல்லுங்கள்? பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். வீட்டிலையே பொறுமை விளங்கலை அப்படின்னா வரக்கூடிய சம்பவங்களே இப்படி விளங்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் தானியேல் படித்தீங்கன்னா, ஞானவான் அதை புரிந்து கொள்வான், அவை வெண்மையாக புடமிடப்பட்டவனாக இருப்பான். த கிளென்சிங் ஆஃப் த ஹார்ட். தானியேல் புத்தகம் படிப்பதும் வெளிப்படுத்தல் புத்தகம் படிக்கிறதும் சர்ஃபெக்சல் சோப்பு, டைடு சோப் மாதிரி இதயத்தை சுத்திகரிக்கணும். அப்படிப்பட்ட தன்மையை நான் இழந்துட்டு அறிவுபூர்வமாக இன்டலெக்சுவலாவோ ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை வரலாறு மட்டும் நான் பேசுகிறேன், அதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எத்தனைமையும் பிரயோஜனம் இருக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஹிஸ்டாரிக்கலாக நான் படிக்கிறேன், இன்டலெக்சுவலாக தகவல்கள் சேகரிக்க நான் படிக்கிறேன்னா வி மிஸ்டு த பாயிண்ட். நான் சொல்ல வர அந்த நோக்கத்தை நான் மிஸ் பண்ணிடுறேன். என் மனசு சுத்தமாயிரும். தீர்க்க தரிசனம் படிக்கும்போது ஆண்டவர் இதயத்தை புரிஞ்சுக்கிறேன், என் மனசு சுத்தமாயிரும். ஏங்க நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க? ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வெளிப்படுத்திட்டார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் என் இதயத்தை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள். சரிங்களா? அடுத்தது ஓகே, ஐந்தாவது ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு போகலாம். சரிங்களா? ஓகே, வேதாமத்தில் இந்த தீர்க்க தரிசனங்கள் பூட்டு போட்ட புத்தகம் போல தான் இருக்குது. அநேக நேரத்தில் பூட்டு போட்ட புத்தகம் போல தான் இருக்குது. அதுக்கு சரியான சாவி பிடிச்சி நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கணும். சாவி பிடிச்சி. சரிங்களா? சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், அதுக்கான பதில் நமக்கு லேட்டராக நம்ம போக போக வர காலங்களில் படிக்கலாம், எடுக்கிறவங்க நமக்கு எடுப்பாங்க நம்புகிறேன். சரி, இப்போ கவனிங்க. இப்போ சிங்கம், தீர்க்க தரிசனத்தில் சிங்கங்கிறது யாரை குறிக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். தீர்க்க தரிசனத்தில் சிங்கம் என்பது யாரை குறிக்கிறது? சிங்கம் சொல்லுங்க. நான் எதுவும் தவறாக எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி எதை எடுக்கிறேன்னா தயவாக மன்னிக்கும், அப்படி எடுக்கலை, நீங்கள் எதனாலும் சொல்லலாம். சிங்கம், சிங்கம் பாபிலோனை குறிக்கிறது. வேற யாரை குறிக்குது? இயேசு, யூத சிங்கமான இயேசுவை குறிக்கிறது. வேற கெர்ஜிக்கும் சிங்கமாகிய சாத்தானை குறிக்கிறது. நாலாவது நீதிமானை சிங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிச்சிருக்கீங்களா? பிறகு வாசிங்க, நீதிமொழியில் 28:1 பிறகு வாசிச்சுக்கோங்க. அப்போ பாருங்க, சிங்கம் என்ற ஒரே பொருள் பாபிலோனையும் குறிக்கும், இயேசுவையும் குறிக்கும், சாத்தானையும் குறிக்கும், நீதிமானையும் குறிக்கும். அப்போ படிக்கிறவங்க, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் எந்த இடத்துல இந்த அர்த்தங்கள் சரியாக இருக்குன்னு பொருத்தி பார்க்கணும். அதனால தான் சிங்கங்கிறது 4 அர்த்தம். சரி, இதில் ஃபோட்டோவில் போடாத இன்னொரு விஷயம் கேட்குறேன். நட்சத்திரங்கிறது எதை குறிக்கும்? நட்சத்திரம், நட்சத்திரம் என்பது நீதிமான்களை குறிக்கும். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்க? நட்சத்திரமாக இருப்பாங்க. இயேசு தன்னை விடிவெளி நட்சத்திரம்னு சொல்கிறாரு. வானத்தில் 1/3 நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு? தீய தூதர்களை குறிக்கும். நட்சத்திரங்கள் படைப்பின் போது பாடி மகிழ்ந்தது என்று யோபு புத்தகத்தில் இருக்குது. அதனால் தூதர்கள், நல்ல தூதர்கள், தீய தூதர்கள் இயேசுவை குறிக்குது, நீதிமான்களை குறிக்குது.
அப்போ வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், சரியான இடத்தில் சரியான காரியத்தை பொருத்தி பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒரு மேட்ரு 4-5 அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது பல மேட்ரு ஒரு அர்த்தத்தை குடிக்கக்கூடியதை நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனத்தில் மிருகங்கிறது எதை குறிக்குது? மிருகம் என்பது ராஜாவையும் ராஜ்யத்தையும் குறிக்குது. சரிங்களா? சரி, ஒரு மிருகத்துக்கு 10 கொம்பு இருக்குன்னா அது எதை குறிக்குது? 10 கொம்பு இருக்குது, 2 கொம்பு இருக்குது, எதை குறிக்குது? கொம்புனாலும் ராஜா தான் குறிக்கும். ஒரே தேசத்துக்கு எத்தனை ராஜா? 2 ராஜா. ஒரு மிருகம்னாலும் அது ராஜா, ராஜ்யம்தான். ஒரே தேசத்துக்கு 2 ராஜா இருந்தாங்கன்னா 2 கொம்பு. ஒரே தேசத்துக்கு 4 ராஜா இருந்தால் 4 கொம்பு. ஒரே தேசத்துக்கு 10 ராஜா இருந்தால் 10 கொம்பு. நான் சொல்கிற புரியுதுங்களா? ஓகே, கவனிங்க. அதே நேரத்தில் கொம்பு தாண்டி தலைகள். சிவிங்கிக்கு எத்தனை தலை? 4 தலை. தலை என்பதும் ராஜாவை தான் குறிக்கும். கிரேக்க ராஜ்யத்துக்கு அலெக்சாண்டருக்கு பிற்பாடு எத்தனை ராஜா வந்தாங்க? 4 ராஜா வந்தாங்க. அப்போ மிருகங்கிறதுனால ராஜா தான், கொம்புங்கிறது ராஜா தான், தலை என்பதும் ராஜா தான். அப்போ 3 வெவ்வேறு காரியங்களை எதை தான் குறிக்குது? ஒன்றை தான் குறிக்கும். அது சொல்ல புரியுதுங்களா? அப்போ தீர்க்க தரிசனங்களை படிக்கிற நாம் நல்லா ஆராய்ந்து தேடி இப்படிலாம் படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். கவனிங். கலர்ஸ். தீர்க்க தரிசனத்தில் நிறங்களை பற்றின வியாக்கியானமும் இருக்குது. வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரை. வேதம் கலருக்கு கூட ஆண்டவர் என்ன வச்சுருக்கார்? டீட்டெயில் வச்சுருக்கார். எண்களுக்கு கூட ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறார்? டீட்டெயில் வச்சுருக்கிறார். எண்கள். பல பேர் இதை எண்களை ஞான அர்த்தமா நேரடி அர்த்தமானு யோசிப்பாங்க. 7 என்பது ஞான அர்த்தம்தான், முழுமையை குறிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் முழுமையை குறிக்குதுன்னு சொல்கிறோம்? முதல் நாளில் தொடங்கி 7ஆம் நாளில் முழுமை அடைகிறது ஒரு வாரம். சரிங்களா? அதனால் நீங்கள் 7 சபை என்றால் முதலாவது சபையில் இயேசுவின் ஆசரிப்பு கூடார ஊழியம் தொடங்குகிறது. அதை பிரதான ஆசாரியனாக தன் பணியை தொடங்குகிறார். 7வது சபையோடு அவருடைய பணியை முடிக்கிறார். ஆரம்பிக்கிறது, முடிக்கிறது. அதனால தான் 7ங்கிற எண் வருது. சிலர் இந்த எண்களை பற்றி படிக்கும்போது 12 இருக்குது, 40 இருக்குது, எக்கச்சக்க எண்கள் இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. எல்லாம் அர்த்தம் என்னங்கிறத நம்ம தேடி படிக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1,44,000 அப்படிங்கிற எண் அடையாளமா இல்லை நேரடி அர்த்தமா என்பது பல வாதங்களுக்கு விவாதத்துக்கு உட்பட்ட விஷயமா இருக்குது. ஆனால் அந்த எண்ணுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்கள் 400 வருடமாக எங்கே அடிமையாக இருந்தாங்க? எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. நான் சொல்கிற புரியுதுங்களா? எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. ஒரு வருடத்திற்கு எபிரேய காலண்டர் படி 360 நாள். 360 நாள். சரிங்களா? நீங்கள் இந்த 400 × 360 எத்தனை நாட்கள் அவங்க அடிமையாக இருந்தாங்கன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 400 × 360 போட்டிங்கன்னா 1,44,000 வரும். ஏன் அப்படி வருது? 1,44,000 நாட்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை ஆண்டவர் மீட்டார். அப்படின்னா அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட நபர்களுடைய அடையாளமாக இந்த 1,44,000ங்கிற எண் கொடுக்கப்பட்டது. நான் சொல்ல புரியுதுங்களா? எவ்ரி நம்பர் ஹேஸ் தேர் சிம்பாலிக் மீனிங். அப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் உள்ள ஆவிக்குரிய தன்மை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நிறத்துக்கு பின்னாடி உள்ள தன்மையை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? நிறைவா எல்லாம் நம்ம படிக்கிறோம். நிறைவா என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததினாலே அறியாதவர்களை நாம் அற்பமாக நினச்சிடக்கூடாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அறியாதவர்களை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் நோ பைபிள் ப்ராஃபஸி வெல், டேனியல் அண்ட் ரெவலேஷன் கரைச்சி குடிச்சிருப்பாங்க. கரெக்டு தான். சிலருக்கு அறிந்து கொள்வதற்கான தன்மை இருக்காது. படிப்பறிவே குறைவாக இருக்கலாம், வயதானவங்களாக இருக்கலாம். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன்னா பல பேருக்கு மேக்ஸ் கூட வராது. அப்படிப்பட்ட நபர்களை இது கூட தெரிலன்னு அற்பமாக எண்ணாமல் இதெல்லாம் உங்களை தான் சொல்லுது அப்படின்னு குத்தி காட்டுவதற்காக மட்டும் தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தாமல் சக மனிதனை நேசிக்கிறதுக்கு இயேசுவினுடைய அன்பு எவ்வளவு ஆழமாக இருக்குங்கிறதையும்
தீர்க்க தரிசனத்தில் நாம் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். அது தீர்க்க தரிசனத்தினுடைய புரிதல் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக என்ன பண்ணும், கொண்டு வரும். முக்கியமான விஷயம் என்னென்னா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்தினால பொதுவாக அந்த வசனம் மற்ற சபைக்கு பொருந்துன்னு நினச்சிக்கிறோம். தீர்க்க தரிசனம் உரைத்தும் ரட்சிப்பை இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற புரியுதுங்களா? அன்பில்லாமல் தீர்க்க தரிசனம் உரைத்தால், நம் வாழ்க்கையில் இயேசுவின் சுபாவம் இல்லாமல் உரைத்தால் நாம் ரட்சிப்பை இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அறிவு இருமாப்பை உண்டு பண்ணணும்னு வேதம் சொல்லுது. இதை அறிவுக்காக அல்ல, தீர்க்க தரிசனம் மூலமாகவும் அன்பு நம் இதயத்தில் பெருகும்படியாக, சக மனிதனை நேசிக்க இன்னும் ஒரு படியாக நம்ம போகிறதுக்கு இந்த தரிசனங்களை நாம் பின்பற்றலாம், படிக்கலாம். இது ஒரு ஆரம்ப காரியமாக இருக்குது. கர்த்தர் இன்னும் மென்மேலும் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.